ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கு எங்கள்ட 38வது எக்ஸசைஸ். இதில் நான் மஸ்ட்ன்ற வீடு சொல்லித்தரேன். போன வீடியோவில் நாங்கள் ஷுட்டை பார்த்துனாங்க. ஷுட்டை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளங்கும். ஷுட்டில் நாங்கள் சொல்லியிருந்தாங்க அது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி செய்கிறது நல்லமென்று எங்களோட ஒப்பீனியனை சொல்லுவோம், அல்லது இப்படி இருக்கிறது சிறந்ததுண்டு நாங்கள் ஒரு ஒப்பீனியனை சொல்லுவோம், அல்லது நீ இந்த நேரத்துக்கு இப்படி செய்யக்கூடாதா, செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஷுட் வரும். அது ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. மஸ்ட்டை பார்ப்போம். மஸ்ட் எங்கெங்கே வருமென்னு சொன்னால், ஒரு இடத்துல நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டியது, அதாவது நீங்கள் இது செய்தியாக வேண்டுமென்று கிட்டத்தட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி இருக்கிற இடங்களில் இங்கே மஸ்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அல்லது கட்டாயம் செய்தேயாக வேண்டுமென்ற விஷயம் இருக்கிற இடத்துலையும் இந்த மஸ்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், முதலாவது உதாரணம், ஐ மஸ்ட் மெமரைஸ் ஆல் ஆஃப் தீஸ் ரூல்ஸ் அபவுட் மாடல் வேர்ப்ஸ். இந்த மாடல் வேர்ப்ஸ் நாங்கள் படித்து கொண்டிருக்கோம். இது சம்மந்தமான ரூல்ஸ் எல்லாம் நான் பாடமாக்க வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் சீட் பண்ண போகிறீங்க. அதில் மாடல் வேர்ப்ஸ் தனி டாபிக், பெரிய டாபிக் இருக்குது. ஸோ கட்டாயம் உங்களுக்கு அதில் நீங்கள் பாஸ் பண்ண வேணும்னா நீங்கள் கட்டாயம் பாடமாக்கத்தான் வேணும். ஸோ ஐ மஸ்ட் மெமரைஸ், நான் பாடமாக்க வேண்டும். இந்த மஸ்ட் வார இடங்களில் கட்டாயம்ன்றது அதில் இருக்கும். நான் கட்டாயம் இதை பாடமாக்க வேண்டும். அடுத்தது, பீப்புள் மஸ்ட் ரிமைன் சீட்டட் அண்டில் த ஷோ இஸ் ஓவர். ஷோன்றது இது ஒரு நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி அல்லது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் முடியும் வரையும் மக்கள் கட்டாயம் சீட்டில் அமர்ந்தே இருக்க வேண்டும். அது கட்டாயம், கிட்டத்தட்ட ஒரு ரூல்ஸ் மாதிரி. நீங்கள் போனால் அங்கே முடியும் வரையும் இருக்கத்தான் வேண்டும், உங்களுக்கு வேறு வழி இல்லை. அடுத்தது, யூ மஸ்ட் வேர் ஏ சீட் பெல்ட் அட் ஆல் டைம்ஸ். நீங்கள் எப்போவுமே ட்ரைவ் பண்ணினா சீட் பெல்ட் போடத்தான் வேணும். இது ரூல்ஸ். ஸோ அது கட்டாயம் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ரூல்ஸாக இருக்கலாம், அல்லது அந்த சமூகத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒழுங்காக இருக்கலாம், அல்லது எனக்கு நான் ஒரு கட்டாயம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கலாம். இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்கள் மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது, ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி, நீ இதை செய்யத்தான் வேண்டும், அது செய்யாமல் உனக்கு இருக்க இயலாது என்றொரு கட்டாயப்படுத்தி நீங்கள் சொல்கிற இடங்களில் ஒரு தேவைப்பாடு இருக்கிற இடங்களில் நீங்கள் இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். உதாரணம், யூ மஸ்ட் கிவ் அப் ஸ்மோக்கிங், இட்ஸ் பேட் ஃபார் யூ. நீ கட்டாயம் ஸ்மோக்கிங்கை, புகைத்தலை நிறுத்த வேண்டும். கிவ் அப் என்றா விட்டு கொடுத்தது. ஸோ இது இங்கே அதோட மீனிங் நிறுத்துதல். நீ புகைத்தலை நிறுத்த வேண்டும். இட்ஸ் பேட் ஃபார் யூ, இது உனக்கு நல்லதில்லை. யூ மஸ்ட் ஸ்டடி த லாஸ்ட் 2 chapters பிஃபோர் த டெஸ்ட். டெஸ்ட்டுக்கு முதல் நீங்கள் அந்த கடைசி 2 சாப்டரையும் படித்தே ஆக வேண்டும். கட்டாயம் என்றதை அங்கே சொல்கிறாங்க. அடுத்தது, வி மஸ்ட் obtain a ஸ்பெஷல் பெர்மிட் டு கேம்ப் இன் த நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்ன்றது தேசிய பூங்காக்கள், ஏதோ ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு கேம்பிங் போகிறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு ஸ்பெஷல் பெர்மிட் எடுக்க வேண்டும். ஒப்டைன்டா பெறுதல், ஸ்பெஷல் பெர்மிட் நீங்கள் பெற வேண்டும். அங்கே மஸ்ட் அண்ட் வார்த்தால் கட்டாயம், நீங்கள் கட்டாயம் அந்த ஸ்பெஷல் பெர்மிட் எடுக்கத்தான் வேண்டும். ஸோ இங்கே கட்டாயம் என்றதை சொல்கிறதுக்காக மஸ்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, ஏதோ ஒரு விஷயம் இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்கிற இடங்களில் அவங்களுக்கு இதுக்கு முதல் மஸ்ட் ஹேவ் படிப்பிச்ச இடத்துலையும் நான் படிப்பிச்சிருக்கிறேன். அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். இப்போ பாருங்கள், லுக் அட் ஆல் ஆஃப் த ஸ்னோ. அந்த பனியெல்லாம் பாருங்கள். இட் மஸ்ட் பி ரியலி கோல்ட் அவுட் சைட். இட் மஸ்ட் பி ரியலி கோல்ட் அவுட் சைட். வெளியில் குளிராகத்தான் இருக்கும். அப்போ இந்த மஸ்ட் பின்றது இங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கட்டாயம் அங்கே குளிராகத்தான் இருக்கும். அங்கே கட்டாயம்ன்றது நாங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எழுத மாட்டோம், ஆனால் அங்கே கட்டாயம்ன்றது ஒளிந்து இருக்கும். இட் மஸ்ட் பி ரியலி கோல்ட் அவுட் சைட். வெளியில் எப்படியும் குளிராகத்தான் இருக்கும். இட்ஸ் 5 in the morning அண்ட் யூ ஸ்டில் ஹேவன் கோன் டு பெட். காலையில் 5 மணி ஆகுது, இன்னும் தூங்குவதற்கு போகவில்லையா? கோயிங் டு பெட்னா தூங்க போதல், நீ தூங்க போகவில்லையா? யூ மஸ்ட் பி டயர்ட், நீ களைப்பாக இருப்பாய்.
இப்போ எங்களுக்கு அதில் நிச்சயமாக தெரியும், சர்டனிட்டின்றது நிச்சயத்தன்மை. ஸோ யூ மஸ்ட் பி டயர்ட், நீ எப்படி நிச்சயம் டயர்டாகத்தான் இருப்பாய். ஜாக் மஸ்ட் பி ஹோம், ஜாக் வந்து வீட்டில் தான் இருக்க வேண்டும். ஐ ஹர்ட் அ நாய்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஹிஸ் ரூம், அவன் அறையிலிருந்து சத்தம் வாடுறது, நாய்ஸ்ன்றது சத்தம் வாடுறதை கேட்டேன். அப்போ எங்களுக்கு தெரியும் சத்தம் வருதாண்டா அவன் வந்து நிச்சயம் வீட்டில் தான் இருப்பான். அப்போ இங்கே வந்து நிச்சயமான்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். மஸ்ட் ஹேவை நாங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். இதுவரையும் நாங்கள் பார்த்தது மஸ்ட் அண்டு வாரதெல்லாம் வந்து இப்போ யூ மஸ்ட் பி டயர்ட், இட் மஸ்ட் பி கோல்ட் அவுட் சைடுன்றது இப்போதுன்ற மீனிங் வரும். இது பாஸ்ட் டென்ஸில் ஆல்ரெடி முடிஞ்ச விஷயமாக இருக்கும்போது மஸ்ட் ஹேவை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், த கிரவுண்ட் வாஸ் வெட் திஸ் மார்னிங், இந்த நிலம் வந்து ஈரமாக இருந்தது. இட் மஸ்ட் ஹேவ் ரெயின்ட் லாஸ்ட் நைட், நேற்றிரவு மழை பெய்திருக்க வேண்டும், நிச்சயமாக மழை பெய்திருக்க வேண்டும். டைனோசர்ஸ் were very big, they must have eaten a lot, டைனோசர் எல்லாம் வந்து பெரியதாக இருந்திருக்கும், ஸோ அது நிறைய சாப்பிட்டிருக்கும். He broke his leg, அவனது காலை உடைத்து கொண்டான். It must have been a huge accident, அது வந்து பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து காலை உடைக்கிற அளவுக்கு பெரிய ஆக்சிடெண்ட், கால் உடைஞ்சிருக்கண்டா எங்களுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ இது வந்து முடிந்த விஷயம்னு சொல்லக்குள்ள அதை நாங்கள் வந்து மஸ்ட் ஹேவ் பீன் என்ற வடிவத்தில் நாங்கள் பாவிப்போம். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி படிப்பிச்சிருக்கிறேன். அடுத்தது இதுவும் கிட்டத்தட்ட அசம்ஷன் தான். எங்களுக்கு வந்து நிச்சயம் தெரியாது, ஆனால் இதாகத்தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறது. நாங்கள் இதுக்கு முதல் கடைசியாக பார்த்தது வந்து நிச்சயமாக தெரியும். நிலம் ஈரமாக இருந்தால் கட்டாயம் மழை தான் பெய்திருக்குன்றது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது, ஆனால் நாங்கள் கெஸ் பண்ணுற விஷயந்தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கும். உதாரணமாக, that must have been my mother calling me last night, அந்த லாஸ்ட் நைட் நேற்றிரவு கோல் எடுத்தது என்ற அம்மாவாகத்தான் இருக்கும். நோபடி எல்ஸ் ஹேஸ் மை நம்பர், வேறு யார்கிட்டையும் என்ற நம்பர் இல்லை. அப்போ அம்மாவோட மட்டும் கதைக்கிற ஒரு ஃபோன் நம்பர். ஸோ நேற்று கோல் எடுத்தது என்ற அம்மாவாகத்தான் இருக்கும். He must have won the lottery with a new house and the car he has just bought, அவனுக்கு வந்து கட்டாயம் லொட்ரி தான் கிடச்சிருக்கும். ஏனெண்டா அவன் வாங்கின புது கார் புது வீடோட பார்க்கும்போது அவனுக்கு வந்து லொட்ரி தான் கிடைச்சிருக்கும். இந்த வசனம் உங்களுக்கு சம்டைம் எப்படி இந்த வசனம் இப்படி அமைஞ்சிருக்குன்னு விளங்காமல் இருக்கலாம். அதை நீங்கள் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்தது, she must have been at home, her car was there, அவளோட கார் இருந்தது, அப்போ அவள் வந்து வீட்டில் தான் இருந்திருக்க வேண்டும். ஸோ இது வந்து எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது, ஆனால் நாங்கள் கெஸ் பண்ணுறோம் இதாக தான் இருக்கும்ன்ட்டு. நாங்கள் கெஸ் பண்ணுற அசம்ஷன் வந்து பெரும்பாலும் சரியாக இருக்கும். அடுத்தது வந்து ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்ன்றது வந்து நாங்கள் ஷுட்லையும் நாங்கள் பயன்படுத்தி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். மஸ்ட்லையும் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம், அதாவது இப்படி செய்யுங்கன்றதுக்கு சொல்லுவோம். வித்தியாசம் என்னென்னா, ஷுட்டில் நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஒப்பீனியன் மாதிரி அல்லது ஒரு பெஸ்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் மஸ்ட் சொல்லும்போது நம்ம கட்டாயம் செய்ய வேணுமென்ற ஒரு அழுத்தம் இருக்கும். இதே வசனத்தை நீங்கள் ஷுட் போட்டு பயன்படுத்தும் போது அங்கே வந்து ஒரு கட்டாயத்தன்மை இல்லை, அது வந்து லைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதே வசனத்தை நீங்கள் மஸ்ட் பாவிச்சு சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் அங்கே இருக்கும். உதாரணமாக, we really must get together for dinner sometime, நாங்கள் ஒரு டின்னருக்கு கட்டாயம் ஒரு தரம் ஒன்றாக டின்னருக்கு போக வேண்டும். இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம கட்டாயம் போகத்தான் வேணுமென்னு சொல்கிறீங்க. அந்த டைமில் ஒரு கட்டாயம் இருக்கும் மஸ்ட்டை பாவிக்கிறதால. இதுவே நீங்கள் we really should get together for dinner sometime,
நம்ம ஒரு நாளைக்கு டின்னருக்கு போக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்குது. அங்கே கட்டாயத்தன்மையில் சும்மா ஒரு ஒப்பீனியன்னு சொல்கிறோம், நம்ம போனால் நல்லது அப்படின்ட்டு. இங்கே வந்து நம்ம கட்டாயம் போகத்தான் வேணும், நம்ம ஒன்றாக இருந்து சாப்பிட்டு பல வருடங்கள் அது நம்ம கட்டாயம் போன்ற மீனிங் இங்கே வரும். அடுத்தது, யூ மஸ்ட் see the நியூ ஸ்பைடர்மேன் மூவி, இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். நீ கட்டாயம் அந்த படத்தை பார்க்கத்தான் வேணும், அது நல்ல ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. இங்கே வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி சொல்கிறீங்க, கட்டாயம் நீ பாரு அப்படின்னு. த ஐஸ்கிரீம் ஹியர் இஸ் டெலிஷியஸ், யூ மஸ்ட் ட்ரை சம். இங்கே ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும், நீ கட்டாயம் சாப்பிட்டு பாரு. அந்த கட்டாயம் சொல்கிற இடத்துல தான் நீங்கள் மஸ்ட். யூ ஷுட் ட்ரை என்று சொன்னால் நீங்கள் வந்து நீ சாப்பிட்டு பாரு அப்படி தான் சொல்லிங்க, நீங்கள் அதை அழுத்தி சொல்லலை. யூ மஸ்ட் ட்ரை என்று சொல்லும்போது நீ கட்டாயம் சாப்பிடு என்ற மீனிங் அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் நல்ல கிளியரான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குமென்று நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டி நாங்கள் எங்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.